தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இந்த ஆண்டு பெங்களூரு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த வெற்றியை கொண்டாட ஜூன் 4ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்த லட்சக்கணக்கான மக்கள் நெரிசலில் சிக்கினர். இதில் 11 பேர் இறந்தனர். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக பெங்களூரு ஹைகோர்ட் விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி கர்நாடக அரசு விரிவான தகவல்கள் அடங்கிய அறிக்கையை நீதிபதிகள் காமேஸ்வர் ராவ் மற்றும் CM ஜோஷி அடங்கிய அமர்வு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது. அதில் கர்நாடக அரசு தரப்பில் கூறியிருப்பதாவது: ஜூன் 3ஆம் தேதி RCB அணி IPL கோப்பையை வென்றது. அன்றைய தினம் பெங்களூரு போலீசுக்கு RCB அணி நிர்வாகிகள் வெற்றி விழா நடத்துவது குறித்து ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் அளித்தனர். முறையான அனுமதி எதுவும் பெறவில்லை. போலீசார் அவர்களுடைய வெற்றி பேரணிக்கு எந்த அனுமதியும் தரவில்லை. RCB அணி அதை புறக்கணித்து செயல்பட்டது. ஜூன் 4ஆம் தேதி காலை 8:55 மணிக்கு RCB வீரர் விராட் கோலி வெற்றியை கொண்டாட வரும்படி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டார். கொண்டாட்டங்களில் பங்கேற்க அனுமதி இலவசம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதை லட்சக்கணக்கானவர்கள் பார்த்து சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு வந்தனர். ஆனால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு ஸ்டேடியத்துக்குள் வருவதற்கு பாஸ் தேவை என அறிவிக்கப்பட்டது. இது கூட்டத்தில் குழப்பத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. RCB அணி நிர்வாகிகள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் கர்நாடக கிரிக்கெட் சங்கம் ஆகியவை ஒன்றுக்கு ஒன்று ஒருங்கிணைப்பு இல்லாமல் செயல்பட்டன. ஸ்டேடியத்தின் வாசல் கதவுகளை சரியான நேரத்தில் திறக்க தவறியதால் கூட்ட நெரிசல் அதிகமானது. சின்னசாமி ஸ்டேடியத்தின் கொள்ளளவு 35,000 பேர் மட்டுமே. ஆனால் சுமார் 2 முதல் 3 லட்சம் பேர் அந்த இடத்துக்கு வந்துவிட்டனர். RCB அணியின் சமூக ஊடக பதிவுகள், விராட் கோலியின் வீடியோ அழைப்பு, முறையான அனுமதி பெறாமல் கூட்டத்தை வரவழைத்தது போன்ற காரணங்களால் போலீசாரால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த சம்பவத்தில் 7 போலீசாரும் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் செயலாளர், பெங்களூரு போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என கர்நாடக அரசு தரப்பில் ஹைகோர்ட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.